அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு அது அவருடைய விருப்பம். அவர் வந்துட்டார். ஆனால் சினிமாலையும் இருக்கணுன்றது என்னோடய விருப்பம். ஸோ இஸ் அ குட் என்டர்டெய்னர். விஜய் சாரோட படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவருடைய படத்தை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ அவர் அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது, ஒரு 2 படமாவது ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். திருப்பூர் சக்தி சினிமாஸ் எங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா போகுது. ஃபேமிலிலாம் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த தேட்டருக்கு. இது இவ்வளோ மாடிஃபை பண்ணி இவ்வளோ வந்தது. அது இந்த தேட்டரில் டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்க்க வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு இவ்வளோ மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுவும் திருப்பூரில் இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னோட டைரக்டர், இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்க வந்திருக்காங்க. அவங்க இப்போ பேசுவாங்க. திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. ஃபேமிலியாக எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இதை நீங்கள் வந்து ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் இன்னும் இதை ரீச் கொடுத்து இந்த படத்துக்கு இன்னும் க்ரௌடு கொண்டு வரணும். தேங்க்யூ. திருப்பூர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீசக்தி சினிமாஸில் வந்து நார்மலாகவே ஒரு சின்ன ஸ்க்ரீனில் படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால பெரிய ஸ்க்ரீனுக்கு மாற்றதான்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன படத்தை போயிட்டு மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகும்போது தான் அப்கமிங்கில் இருக்க ஹீரோக்களுக்கும் சரி, நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்து நிறைய சின்ன படங்கள் பண்ண முன் வருவாங்க. நல்ல கதைகளும் வரும். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வந்து படத்தை பற்றி பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி சொல்லுவேன். டைரக்டருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு, 24 வயசு ஒரு பையன் வந்து இப்படி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்குறோம். அப்புறம் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஹேட்ரிக் ஹிட்டான படம். லைக் அவங்களுடைய லைனாக 3மே சூப்பர் ஹிட்டு. படத்தை நான் அவர் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 4 ஷோ தான். ஆனால் ரெட்ரோ கூட ரிலீஸ் ஆச்சு. அப்போ பார்த்தோம்னா நம்ம 4 ஷோ தான் கொடுத்துருந்தோம். இப்போ மக்களோட படத்தோட ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் மக்களோட ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நாங்களே வந்து பெரிய ஸ்க்ரீன்ஸ் வந்து அலாட் பண்ண வேணுங்கிற அளவுக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து படத்துக்கு இருக்குது. ஃபேமிலி க்ரௌடு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. படம் முழுக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போகிறாங்க. சிட்டி, செங்கல்பட்டு அப்படிலாம் நாங்கள் பிரிக்கலை. எல்லாருக்கும் பிடிச்ச எல்லா வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு இது ஃபேமிலிக்கு பிடிக்கும் அப்படின்றனால அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இவங்க சொல்லும்போது அவர் எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி படம் பண்ணணும். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு தேட்டருக்கு வந்து பெண்கள் லேடிஸ் வந்தது. ஏன்னா அவங்க தான் படங்களை சினிமாவில் ஓட வச்சுருக்காங்க. ஓடிடி வந்ததுலேருந்து அவங்க தேட்டருக்கே வந்ததில்லை. அது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்கும்போது இவ்வளோ க்ரௌடு வர்றாங்க, இவ்வளோ பேர் வர்றாங்கன்னும் போது நல்ல சினிமா கொடுத்தோம்னா அவங்களுக்கான சினிமா கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அதுக்கு மார்னிங் ஷோவே ஃபுல்லாக இருக்காது, பெரிய தேட்டர் தரமாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க இப்படி ஒரு கதையை அவர் சூஸ் பண்ணி ப்ரொடியூசர் பண்ணி அதை நாங்கள்லாம் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது நிறையா படங்கள் இப்படியும் வரும். இந்த ஜானர் ஒரே மாதிரி வராமல் எல்லா ஜானர்லையும் நீங்கள் சொன்னீங்க இது பண்ணி, அப்போ நானும் வேறு ஜானர் பண்ணலாம். ஒரே மாதிரி பண்ணாமல் அவங்க பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும்போது அதை பண்ணலாம். ஸோ அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஆமாம், நானும் அவருக்கு வாழ்த்து. அது ரொம்ப அவருடைய பெருந்தன்மை. அதுக்கு நான் திருப்பி வாழ்த்து தெரிவித்தோம். எல்லா படமும் ஓடணும். ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமும் ஓடணும். அதுதான் எல்லாருமே. ஏன்னா சினிமான்றது 4 படம் ஒன்றா இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அவர் படம் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம். ரொம்ப நன்றி தெரிவித்தோம். அயோத்தி, கருடன், நந்தன், அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய ஆதரவு தான். நீங்க எந்த மாதிரி என்ன பார்க்கணும்னா அப்படி நான் கொடுக்குறேன். எல்லா மற்ற எந்த நாடுகளிலிருந்து வந்தாலும் இந்தியாவில் குடியுரிமை கிடைக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கும்போது ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து குடியுரிமை கிடைக்கல அப்படின்ற ஒரு தீவிர மாதிரி போகுதா இல்லை எந்த மாதிரி கோரிக்கை? நீங்க படம் பார்த்தீங்களா? நீங்க படம் பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறோம். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறத வச்சுட்டு நீங்கள் பார்க்கலன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது அதுக்கான விடை தெரியும். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் படத்தில் இருக்கு. அதை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் சினிமாவில் டைம் டிராவலிங் ஒரு முக்கியமான படம் சுப்பிரமணியபுரம். இப்போ இந்த ரீரிலீஸ் செகண்ட் பார்ட் அது மாதிரிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு. சுப்பிரமணியபுரத்துக்கு அந்த மாதிரியான ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? இல்லை, இப்போ செகண்ட் பார்ட்லாம் இல்லை. அது ஒரு
அது நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இத்தனை வருஷமா ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதை கொண்டாடுறீங்க, அதுக்கான இதை நான் அப்படியே விட்டுறணுன்றதான் எனக்கு தோணும். சாரோட அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி? அடுத்தடுத்து நான் வர்றேன். ராஜமுருகன் சாரோட படம் மயிலாடுன்னு ஒன்று பண்ணுறேன், அப்புறம் ஃப்ரீடம், அது நிறைய படங்கள் அடுத்து இருக்கு. நான் தொடர்ச்சியா நடிகர் சசிகுமார் சாரை பார்த்துருக்கோம், அடுத்த இயக்குனர் சசிகுமார் சாரை எப்போ பார்க்கலாம்? கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வருஷம் எண்டில் நான் ஒரு பீரியட் சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான வேலைகள் டைம் எடுத்துக்கிட்டு அது எல்லாம் ரெடியானவொடனே நான் போகிறேன். ஒரு விஜய் சார் வந்து அந்த ஒரு கோவைக்கு அந்த அவரோட நிகழ்வு வந்தப்போ ரசிகர்கள் நடந்துக்கிட்டதை பற்றி ஒரு ரொம்ப வருத்தமாக தகவல் தெரிவிச்சிருக்காரு. நீங்க வந்து ஒரு திரைப்பட நடிகர், அது எப்படி அந்த ரசிகர்களோட அது அவங்களோட கட்சியில நம்ம அதை பத்தி நம்ம பேச முடியாது. அது அவங்க சமாளிச்சுக்குவாங்க. ஆமா, அது அவங்க சமாளிச்சுக்குவாங்க. அவங்களோட கட்சியில் அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. நம்ம வெளியில இருந்து அது சொல்ல முடியாது. அவங்க அதுக்கான இதை சொல்லிக்குவாங்க, அது இது பண்ணிக்குவாங்க. நம்ம அதை சொல்றதே தப்பாயிடும், நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்க இது பண்ணிக்குவாங்க. விஜய் உங்களோட ஆதரவு இருக்கும், அது இப்போ இதுல சொல்ல முடியாதுல்ல. இது என்னைக்கும் நம்ம ஆதரவு இல்லை. ஒரு அரசியல்ல ஓட்டு போடுறதை சொல்லக்கூடாது, சட்டப்படி யாருக்கு போடுறோம்ன்றது சொல்லவே கூடாது. நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அவர் அரசியலுக்கு வர்றது எனக்கு அது அவருடைய விருப்பம். அவர் வந்துட்டாரு. ஆனால் சினிமாலையும் இருக்கணுன்றது என்னோட விருப்பம். ஸோ இஸ் அ குட் என்டர்டெய்னர். விஜய் சாரோட படங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவருடைய படத்தை ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ அவர் அரசியல் போனாலும் அவர் வந்து சினிமாவும் விட்டுறக்கூடாது. ஒரு 2 படமாவது ஒரு படமாவது பண்ணணும்னு ஆசை. இது அடுத்த சொல்லிட்டேன் நான். நடிகர் அஜித்குமார் பத்மபூஷன் விருது நீங்க எப்படி அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். அது நடிகர் சங்க தலைவர் தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா நான் தான் போட்டேன். அது நடிகர் சங்க தலைவர் தான் பண்ணுவாங்க. நாங்கள் அவருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கோம். பத்மபூஷன் வந்து அவர் கார் ரேஸ் போனதுக்கெல்லாம் நான் பாராட்டு தெரிவிச்சுட்டேன். நீங்கள் இந்த படத்தை பாருங்க, ஆதரவு கொடுங்க, நன்றியை தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். சார் அவர் கூட சார் அப்படி இங்க பார்க்கலாம் சார், சைடா பேசலாம் சார். திருப்பூர், ஈரோடு, கோபி, தாராளம், 8 லொகேஷன் செந்தில். சரி, இல்லைங்க எக்ஸிட் அந்த பக்கம் ஓகே. இந்த படத்தை ஃபேமிலியோட வந்து பார்த்து இதை வெற்றி பெற செய்ததற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்ன கிடைக்கிறீங்களோ ஓகே, கதியா நாங்கள் கிளம்ப வேண்டும். அதனால நாங்கள் சீக்கிரம் எங்களுடைய பேச்சை முடிச்சுக்கிறோம். என்னோட ப்ரொடியூசர் யுவராஜ் அவருக்கு $1,000,000 என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு படத்தை நம்பி கொண்டு வந்து இவரை நம்பி அபிஷேகம் நம்பி மக்கள் ஃபேமிலியோட வந்து படம் பார்க்குறீங்க, பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஸ்ரீசக்தி சினிமா